வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு அடுப்படியை விட்டு வெளியில வரணும்னா இந்த ஒரு ரெசிபி இருந்தா போதும். காலையில மத்தியானம் ராத்திரின்னு எல்லா வேலைக்கும் இதையே வச்சு முடிச்சிடலாம். அப்படி ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா? அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கிட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கிட்டு 3 முட்டையை வேக வச்சு அதையும் தோலை உரிச்சு 2ஆ நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம 2ஆ நறுக்கி வச்சிருக்க முட்டையை மஞ்சக்கரு கீழே இருக்கிற மாதிரி வச்சு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை தனியா எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் அதுல சேர்த்து நல்லா நிறமாற அளவுக்கு வதக்கிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அதோட 1/4 டம்ளர் தண்ணியும் சேர்த்து மசாலா வாசனை எல்லாம் போய் வத்தி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிருவோம். இப்போ அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதோட தக்காளி பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மசாலால பரட்டி வச்சிருக்கிற முட்டையை அதுல ஒன்னொன்னா சேர்த்துக்கிட்டு கரண்டி எல்லாம் எதுவும் போட்டு கிண்டிராம அதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கு மேல 1/4 டீஸ்பூன் மிளகு தூளும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் தூவி முட்டையும் தொக்கையும் சேர்த்து வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான முட்டை தொக்கு ரெடி ஆயிருங்க.